Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் ஸ்டைல் கத்திரிக்காய் தாளிச்சா எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் தாளிச்சாவை நம்ம எல்லா பிரியாணி ஐட்டம்ஸோடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புலாவ், வெஜ் பிரியாணி. அது மட்டும் இல்லைங்க, வெறும் ஒயிட் ரைஸில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இந்த கத்திரிக்காய் தாளிச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காயில் தாளிச்சா பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சின்ன கத்திரிக்காவாக வாங்கி வச்சுக்கோங்க. 50 கிராம் நிலக்கடலையை வறுத்து தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். எள்ளு மட்டும் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைனா கசப்பு கொடுக்கும். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்திற்கு ஏற்ப, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தாளிச்சா பண்ணுறதுக்கு எப்படி கத்திரிக்காவை கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் காம்பை விட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை 4 இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் நல்லா அரைஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம நிலக்கடலையும் எள்ளையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சதும் மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதும் தக்காளியை சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். தாளிச்சாவுக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். அதனால தான் நம்ம ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். எண்ணெயிலே கத்திரிக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மஞ்சளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த காரம் உப்பு எல்லாம் இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா ஏறி வரும். மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதும் புளி கரைச்சி இருத்து வச்ச தண்ணியையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ண விடுங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த எள்ளு நிலக்கடலை பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு நிலக்கடலை பேஸ்ட் ஆட் பண்ணி இப்படி நல்லா இதை கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பத்தலைனாலும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் தலைபுலன்னு கொதிச்சு வரட்டும். நம்ம அடுப்பை ஹைலேயே வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்து அவ்வளோ அருமையாக இது வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இப்படி ஒரு லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அசத்தலான கத்திரிக்காய் தாளிச்சா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிச்சாவை நம்ம எல்லா பிரியாணியோடையும் சாப்பிட்லாம். வெறும் ஒயிட் ரைஸில் நீங்கள் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.